Hello guys, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். Especially beginners and intermediate ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். என்னன்னா இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, குழந்தைங்க நாளைக்கு லீவுங்கிறனால எனக்கு தெரிஞ்சு எப்படியும் மத்தியானம் ஃபுல்லாக விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. நான் நாளைக்கு இந்நேரம் சமைத்து கொண்டிருப்பேன் அப்படி சொல்கிறது, இல்லைனா நான் இந்நேரம் அங்கே போய் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃப்யூச்சரில் நான் செய்து கொண்டிருப்பேன் அப்படி சொல்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கிலீஷில் பேசணும். ஓகேவா? ஸோ இதை ரொம்ப டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. பாருங்கள், இந்த ஃபார்முலா பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, நான் சமைத்து கொண்டிருப்பேன், நான் விளையாடி கொண்டிருப்பேன், நான் அங்கு போய் கொண்டிருப்பேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும். ஒரு சென்டென்ஸில் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் வில் ஹாவ் பீன் அப்படிங்கிற ஃப்ரேஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இதுதான் அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் யார் ஒரு வேலையை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சப்ஜெக்ட்ஸ். என்னது? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். இதில் எது வந்தாலும் அது சப்ஜெக்ட்ஸ் தான். அதே மாதிரியே நேம்ஸ்னு என்ன, பெயர்கள் இல்லையா. ஸோ எந்த பெயர்களாக இருந்தாலும் ஒரு நபரினுடைய பெயராக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சிந்துன்னு சொல்லலாம் இல்லையா, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இந்த மாதிரி எந்த பெயர்களாக இருந்தாலும் அது எதில் வரும்? சப்ஜெக்ட்ஸில் வரும். டைகர், பீகாக், இந்த மாதிரி எதனுடைய பெயராக இருந்தாலும் அது சப்ஜெக்ட்ஸ் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்சஸ் பேசுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அவள் பட்டம் பெறும்போது 6 ஆண்டுகளாக மருத்துவம் படித்து கொண்டிருப்பாள்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் வந்து ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு விஷயம். அது முடியல, படித்து கொண்டு இருப்பாள்னு தான் சொல்கிறோம். ஸோ அந்த ஆக்ஷனும் முடியாது, எதிர்காலத்தில் முடிஞ்ச மாதிரி நம்ம சொல்லலை இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் என்ன? அவளை பற்றி தான் இந்த சென்டென்ஸில் நம்ம பேசியிருக்கிறோம். அதனால் அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஷீன்னு போட்டுருவோம். ஃபார்முலாவில் என்ன இருக்குது? வில் ஹாவ் பீன் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம், வில் ஹாவ் பீன். ஓகேவா? அடுத்தனது வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்கணுமா? இங்கே பாருங்கள், மருத்துவம் படித்து கொண்டு இருப்பாள் சொல்கிறோம்ல, அதுக்கு தான் இதை எழுதணும். ஷீ வில் ஹாவ் பீன் படித்து கொண்டு இருப்பாள் அப்படி சொல்லும்போது தான் வேர்பு. அந்த படித்து கொண்டு இருப்பதை தான் வேர்புன்னு சொல்கிறோம். ஓகேவா? அதை ஸ்டடின்னு சொல்லுவோமா, ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும் இல்லையா. ஃபார்முலாவில் என்ன இருக்குது? வேர்ப் கூட ஸ்டடிங்கிறது கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ஓகேவா? இப்போது ஷீ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் என்னது? மருத்துவம், மெடிசன். எத்தனை ஆண்டுகளாக? 6 ஆண்டுகளாக அப்படின்னா ஃபார் 6 years. அடுத்து என்ன இருக்குது? அவள் பட்டம் பெறும்போது அப்படி சொல்கிறோம். அப்போது பை த டைம் ஷீ, பட்டம் பெறுவதை கிராஜுவேட்டுன்னு சொல்லுவோம், கிராஜுவேட்ஸ். ஓகே, ஷீ வந்தனால கிராஜுவேட் கூட எஸ் சேர்த்து எழுதியிருக்கிறோம். அதுதான் ரூல். ஓகேவா? இப்போ ரீட் பண்ணுங்க. She will have been studying medicine for 6 years by the time she graduates அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, டிசம்பர் மாதத்திற்குள் அவர்கள் புது ஹைவேயில் 1 ஆண்டுக்கும் மேலாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பயும் ப்ரெசண்ட்லேயும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ டிசம்பர் மந்த்துக்குள்ளே அவங்க 1 வருஷமாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம். வேலை செய்து இருப்பார்கள்னு சொல்லலை, செய்து கொண்டிருப்பார்கள். ஸோ ஸ்டில் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும் இல்லையா. ஸோ அதை எப்படி எழுதலாம்? யாரை பற்றி பேசியிருக்கிறோம்? அவர்கள்னு. ஸோ யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தானே சப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல தேன்னு போட்டுக்கணும். அவர்கள்னா தே இல்லையா. ஃபார்முலாவில் என்ன இருக்குது? தே வில் ஹாவ்
பீன் அப்படிங்கிறது அப்படியே எழுதிடுவோம். ஸோ இந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருப்பார்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. தே வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னு எழுதணும். வேலை செய்கிறத ஒர்க்கிங்னு எழுதணும். ஸோ இதுதான் என்னது, வேர்பு. வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதியாச்சு. தே வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங் என்னது, புது ஹைவேயில், புது ஹைவேயில் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க்கிங் ஆன் த நியூ ஹைவே. நியூ ஹைவே ஒரு ஆண்டுக்கும் மேலாகன்னு சொல்கிறோமா, அந்த மேலாக அப்படிங்கும்போது ஃபார் ஓவர்னு போகணும். ஓவர் அ இயர். ஒரு ஆண்டுக்கும் மேலாகனா ஓவர் அ இயர் அப்படின்னு போடணும். ஓகேவா, ஓவர் அ இயர். எப்போ, டிசம்பர் மாதத்திற்குள் அப்படின்னா பை டிசம்பர்னு போட்டால் போதும். ஓகே, ரீட் பண்ணுங்க. They will have been working on the new highway for over a year by December அப்படின்னு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் சென்டென்சஸ். இதை நீங்கள் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டெய்லியுமே இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான சென்டென்சஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பேசும்போது நீங்கள் பிகினர்ஸாக இல்லை இன்டர்மீடியட்டாக அட்வான்ஸ் லெவலானே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரியான சென்டென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா, சரி. அடுத்தது, அவன் அந்த பஸ் வரும்போது 30 நிமிஷமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அவன் அந்த பஸ் வரும்போது 30 மினிட்ஸாக என்ன பண்ணிகிட்ருப்பான், வெயிட் பண்ணிகிட்ருப்பான். காத்து கொண்டு இருப்பான் அப்படி சொல்கிறோம். ஸோ இதை என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இதில் எது மாறும், வெயிட் பண்ணி கொண்டு இருப்பான் அப்படிங்கிறதா மாறும். அவன் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்போது he will have been, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு என்னது, வெயிட் ஏதா இல்லையா, வெயிட் போட்டு ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும்ல. he will have been waiting, எதுக்கு, பஸ்ஸுக்கு இல்லையா, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. அதனால் he will have been waiting for bus. எத்தனை நிமிஷமா, 30 மினிட்ஸா. அப்போ for 30 minutes அந்த பஸ்ஸு வரும்போது அப்படின்னா when it இல்லை when it arrivesனு போடலாம், when the bus arrivesனு போடலாம். ஓகேவா, when it arrives அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ரீட் பண்ணுங்க. he will have been waiting for the bus for 30 minutes when it arrives அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அடுத்த மாதம் நீ அந்த ஃபோனை 2 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னா அது ஃப்யூச்சர், எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. சரி, ஃபர்ஸ்ட் எதை தான் மாற்ற போகிறோம், சப்ஜெக்ட் எங்கே இருக்குது, நீன்னு இருக்கா. அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருப்ப, இதுதான் அடுத்ததாக வரும். யூ வில் ஹாவ் பீன் யூஸிங், யூ வில் ஹாவ் பீன் யூஸிங் என்னதை, இந்த ஃபோனை இல்லையா. ஸோ அந்த ஃபோன் அப்படின்னா யூஸிங் தட் ஃபோன் 2 வருஷமாக, ஃபோன் ஃபார் 2 years. அடுத்த மாதம், நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு போட்டாலே போதும். பை நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா அடுத்த மாதத்துக்குள்ள அப்படின்னு வரும். அதனால நெக்ஸ்ட் மந்த்னு போட்டால் அடுத்த மாதம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. யூ வில் ஹேவ் பீன் யூஸிங் தட் ஃபோன் ஃபார் 2 years நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, நான் நாளைக்குள்ள இந்த புக்கை 1 வாரமாக படிச்சுட்டு இருப்பேன். நான் நாளைக்குள்ள இந்த புக்கை 1 வாரமாக படிச்சுக்கிட்டு இருப்பேன், படித்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாளைக்கு ஆச்சுன்னா இது நான் 1 வாரமாக படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு தான் சொல்ல வரோம் இல்லையா. ஸோ இதை நான் அப்படிங்கிறனால ஐ படிச்சுட்ருப்பேன், படித்து கொண்டு இருப்பேன் அப்படின்னா ஐ வில் ஹாவ் பீன் ரீடிங், புக்கெல்லாம் ரீட் தான் பண்ணும் இல்லையா. அதனால் ஐ வில் ஹாவ் பீன் ரீடிங் திஸ் புக், இந்த புக்கை, திஸ் புக் 1 வாரமாக, ஃபார் அ வீக், ஃபார் அ வீக். நாளைக்குள்ள, இப்போ தான் பை டுமாரோன்னு போகணும். நாளைக்குள் அப்படிங்கிறனால டுமாரோ. ரீட் பண்ணுங்க. I will have been reading this book for a week by tomorrow அப்படின்னு சொல்லணும். அடுத்தது,
ஜூன் மாதத்துக்குள்ள அவள் அந்த ஸ்கூலில் 15 வருஷமாக டீச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க அந்த ஸ்கூலில் 15 வருஷமாக டீச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை அவள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஆக்சுவலாக அவள்னு சொல்ல மாட்டோம், அவங்கன்னு தானே சொல்லுவோம் டீச்சர்லாம். ஸோ சப்ஜெக்ட் நமக்கு தெரியாது இல்லையா, அவங்க அப்படிங்கும்போது ஹீயா ஷீயான்னு தெரியாதனால அவள்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ அவள் அப்படிங்கிறதுனால ஷீ, அடுத்து என்ன பண்ணணும், டீச் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத she will have been என்ன வரும், எக்ஸாக்ட்லி டீச்சிங் அப்படிங்கிறது தான் கரெக்ட். டீச்சிங், she will have been teaching அந்த ஸ்கூலில் அப்படின்னா at that school என்னது 15 வருஷமா for 15 years எப்பக்குள்ள, ஜூன் மாதத்துக்குள்ள. அப்போ by June. Okay, just read the sentence now. She will have been teaching at the school for 15 years by June அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். Let's move on to the next sentence. என் ஃப்ரெண்டு புது வீட்டுக்கு மாறும்போது நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என் ஃப்ரெண்டு அவன் புது வீட்டுக்கு போகும்போது நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் என் ஃப்ரெண்டு, நான் அப்படின்ற நான் செய்யக்கூடிய செயலை தான் சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ நான் அப்படிங்கிறத என்னது, சப்ஜெக்ட். அப்போது ஐ ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னா ஐ வில் ஹாவ் பீன் ஹெல்பிங். எப்போ, என் ஃப்ரெண்டு புது வீட்டுக்கு மாறும்போது. அப்போது ஹெல்பிங் மை ஃப்ரெண்டுன்னு போகணும் இல்லையா. என்னோடய ஃப்ரெண்டுக்கு தானே நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஹெல்பிங் மை ஃப்ரெண்ட் புது வீட்டுக்கு மாறும்போது இல்லையா. when he moves into his new house. Just read the sentence now. I will have been helping my friend when he moves into his new house. அவனோட புது வீட்டுக்கு மாறும்போது நான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. இது எதுவுமே நடக்கலை, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல், அதுவும் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்னு கண்டினியூஸில் சொல்கிறோம். ஓகேவா. அடுத்தது, நீ அந்த கோர்ஸ் முடிக்கும்போது 3 மாதமாக ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு இருப்ப. அந்த கோர்ஸ் முடிக்கும்போது 3 மாதமாக நீ கற்றுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நீ அப்படிங்கிறதுனால யூ ஃப்ரெஞ்ச் கற்றுக்கிட்டு இருப்ப அப்படின்னா யூ வில் ஹேவ் பீன், கற்றுக்கிட்டு இருக்கிறதா இங்கே வேர்பு. ஸோ லேர்னிங்னு போடுவோம். யூ வில் ஹேவ் பீன் லேர்னிங் என்னது, ஃப்ரெஞ்ச். எவ்வளோ நாளா, 3 மாதமா. ஃபார் 3 months. அந்த கோர்ஸ் முடிக்கும்போது தான் இல்லையா. அப்போது by the time the course ends. Just read the sentence now. You will have been learning French for 3 months by the time the course ends. அந்த கோர்ஸ் முடிக்கும்போது அப்படி சொல்கிறனால by the time the course ends அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், காலை முழுவதும் அவள் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஸோ அவள் இன்டர்வியூ நாளைக்கு ஆஃப்டர்நூன் அட்டன் பண்ண போகிறா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சனால நம்ம சொல்லுவோம் இல்லையா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவள் காலையில் ஃபுல்லாக இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை அவள் அப்படிங்கிறனால ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்டு. ஷீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னா ஷீ வில் ஹாவ் பீன் preparing இன்டர்வியூக்காக. she will have been preparing for the interview. காலை முழுவதும் அப்படின்னா all morningனு போட்டாலே போதும். all morningனா எல்லா மார்னிங்னும் அர்த்தம் வராது. எல்லா மார்னிங்னா எவ்ரி மார்னிங்னு சொல்லுவோம். ஸோ all morning அப்படின்னா காலையில் ஃபுல்லாக அப்படி சொல்கிறதுக்கு ஆல் மார்னிங்னு சொல்லலாம். ஓகேவா. இப்போ ரீட் பண்ணுங்கள். she will have been preparing for the interview all morning அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, 1 மணி நேரமாக அவன் தன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரமாச்சும் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படி சொல்கிறது. 1 மணி நேரமாவது அப்படி போட்டிருக்கணும் நான். ஸோ 1 மணி நேரமாவது அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட
பேசிக்கிட்டு இருப்பான்னு சொல்கிறது. ஸோ இதே இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு அவன் அப்படிங்கிறனால he பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா he will have been talking யார்கிட்ட? ஃப்ரெண்டு கிட்ட. to his friend ஒரு மணி நேரமாவது அப்படின்னா to his friend at least for and orன்னு போகணும். ஒரு மணி நேரமாக தான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் அப்படி சொல்கிறது. ஸோ இதை ரீட் பண்ணுங்க. he will have been talking to his friend at least for an hour, அதாவது ஒரு மணி நேரமாவது அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நீ காலையிலேருந்து மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருப்ப. எனக்கு தெரிஞ்சு நீ காலையிலேருந்து மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படி சொல்கிறது. ஸோ இதை நீ யூ மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னா யூ வில் have been attend அப்படிங்கிறது என்னது? verb இல்லையா? ஸோ attendingனு போகணும். attending meeting. you will have been attending meeting காலையிலிருந்து அப்படின்னா since morning. காலையில் ஃபுல்லானா all morningனு, காலையில் இருந்து அப்படின்னா சின்ஸ் மார்னிங். ஓகேவா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அவள் காலை 11 மணி முதல் லஞ்சுக்கு சமைச்சிட்ருப்பா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, அவங்க அந்த நிகழ்ச்சிக்காக ஒரு வாரம் முழுசாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 சென்டென்ஸும் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த 2 சென்டென்சஸையும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இன்றைக்கான லெசனை நம்ம சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக இன்றைக்கான லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.